A sum of money is to be distributed among ABCD in the ratio 5:4:3. என்ன சொல்லுது? ஒரு பணம் வந்து 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ABCD எப்படி? A B C D ரேஷியோ கொடுத்துருக்கான் 5:4:3. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்களா? ஒரு கண்டிஷன். இஃப் என்பது ஒரு கண்டிஷன். இஃப் சி கெட்ஸ் 2000 மோர் டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு, சி நபர் 2000 ரூபா அதிகமாக வச்சிருக்காரு யாரை விட? டி நபரை விட. அப்படி தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எழுதிக்கங்க 2000 என்பது டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு. யாருக்கு யார் டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு? சிக்கு நீக்கும். சி 4 மடங்கு, டி 3 மடங்கு. டிஃபரன்ஸ் போட்டோம் அப்படின்னா இங்கேயும் 4 - 3 1 மடங்கு டிஃபரன்ஸு ரேஷியோ, டிஃபரன்ஸு அமௌண்ட்டு. ஆவரேஜ் என்னவா இருக்கும் தெரியும் உங்களுக்கு. 2000 தான் ஆவரேஜ் நம்பர். இதை போடணுங்கிற அவசியமே இல்லை. இந்த 2000 வச்சு அவன் என்ன கேட்குறான்? பியோட அமௌண்ட்டு கேட்குறான். பியோட அமௌண்ட் என்னவா இருக்கும் பாருங்கள். 2000 × 2 மடங்கு என்னவா இருக்கும்? 4000 ரூபாய். கேட்டா இதுதான் ஆன்சர். எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. கேள்வியை பார்த்த உடனே ரேஷியோ கொடுத்துருக்கானா? ஓகே. அடுத்து டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கானா? 2000. யாருக்காருக்கு டிஃப்ரென்ஸு? சிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டான். அப்போ என்ன செய்யணும்? சிடியை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். 4 - 3 1. இங்கேயே நம்ம அடிச்சிடுறோம். ஆவரேஜ் போட்டால் எனக்கு 2000 தான். இந்த மாதிரி நீங்கள் மைண்ட்லேயே அடிச்சிடணும். அப்போ 2000 என்பது ஆவரேஜ் நம்பர். இதை வச்சு என்ன கேட்குறான்? பியோட அமௌண்ட்டு கேட்குறான். பியோட அமௌண்ட் என்னவா இருக்கும்? 2 மடங்கு இருக்கும். அப்படின்னா 2 × 2000 என்னவா இருக்கும்? 4000. இந்த மாதிரி மைண்ட்லேயே அடிச்சிடணும். புரியுதுங்களா?